திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 8. தயவுசெய்து என் பேச்சை கேளுங்கள். நீங்கள் அரண்மனைக்கு போக வேண்டும். எங்கிருந்தாவது ஒரு விஷச்சக்கரம் உங்கள் மீது பாய்ந்தால் இந்த சோழ தேசம் தாங்காது. இப்பொழுது நீங்கள் தலைமையேற்று நடத்த வேண்டும். இது போர் அல்ல, ஒற்றர்களின் வெறியாட்டம், நயவஞ்ச தாக்குதல். சோழ தேசத்து பொக்கிடமான உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நாளை காலை விடியலுக்குள் அந்த குண்டனை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எனக்கு விடை கொடுங்கள். மண்டியிட்டபடியே அவன் பேசினான். ராஜேந்திரர் நிமிர்ந்து அவன் தோளில் கை வைத்தார். ஆனால் பரஞ்சோதி, நீ இப்பொழுதுதான் வந்திருக்கிறாய். உன்னை அடையாளம் தெரியாதவர் அதிகம் உண்டு. எனவே இந்த விஷயத்தில் நீ பங்கு பெறலாமே தவிர தலைமையேற்று நடத்த முடியாது. சோழ வீரர்களுக்கு அதிகம் பரிச்சயமான அருள்மொழியே அழைத்து கொண்டு போ. அருள்மொழி தலைமையில் செயல்படு. சில வினாடிகள் பரஞ்சோதி தயங்கினான். அருள்மொழியின் பெயரை கேட்டதும் மனம் சற்று உள்ளே சுருங்கி விரிந்தது. சோழ தேசத்தில் அவன் இதுவரை ஜெயிக்க முடியாத வீரர்கள் 3 பேர். ஒன்று ஈராயிரம் பல்லவரையர், இரண்டாவது பழுவேட்டரையர், மூன்றாவது அருள்மொழி. அந்தணன் என்று அதிசயமாக போரிட்ட அந்த யவனனை அருள்மொழி பல்வேறு விதமான சோதனைக்கு ஆளாக்கினான். விதவிதமாக கருவிகளை எடுத்து போரிட்டும் எந்த கருவியை வைத்து கொண்டும் அருள்மொழியை ஜெயிக்க முடியவில்லை. அருள்மொழியின் கையே மேலோங்கி இருந்தது என்பதை பரஞ்சோதி புரிந்து கொண்டான். அவனுக்கு வியப்பாக இருந்தது. அருள்மொழி அவனை தட்டி கொடுத்து விட்டு விலக அவன் அருள்மொழியின் பின்னே ஓடிப்போய் அவன் கையை பிடித்து கொண்டு, என் போர் முறையில் என்ன தவறு என்று வியப்போடு கேட்டான். அளவுக்கு அதிகமான நம்பிக்கை உமது இடது பக்கம் நடுக்கத்தான் உபயோகப்படுகிறதே தவிர அங்கிருந்து வரும் தாக்குதல்கள் பலமாக இல்லை. ஒரு மனிதன் இடது பக்கமோ வலது பக்கமோ எந்த பக்கம் இருந்து தாக்கினாலும் ஒரே சீரான வேகத்தில் கனத்தில் தாக்க வேண்டும். சிறிது நொய்மையாக இருப்பதை புரிந்து கொண்ட எந்த வீரனும் உம்மை இடது பக்கமாகவே போரிட வைப்பான். நீ எளிதில் அயர்ந்து போகின்றீர். நீர் கற்ற வித்தையில் ஏதோ தவறு இருக்கிறது. யமனர்கள் அத்தனை பேருமே ஒரு பக்கம்தான் வலுவோடு அடிக்கிறார்கள். சேரதேசத்தில் உள்ள கடியில் இந்த தவறு ஏற்படக்கூடாது என்று ஆரம்பம் முதற்கொண்டே பயிற்சிகளை செவ்வனே ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு பிறகு இன்னொரு தவறும் இருக்கின்றது. உமக்கு உம்முடைய குதிரையோடு சிநேகிதம் இல்லை. உம்மை கண்டு குதிரை பயப்படுகிறது. அதனால்தான் குதிரையில் ஓடி வந்து தாக்கும் பொழுது உம்முடைய கூச்சலை கண்டு குதிரை என்னை விட்டு விலகி ஓடுகிறது. உம்முடைய தாக்குதல் தவறாகி விடுகிறது. உம்முடைய குதிரை விலகுமென்று தெரிந்ததனால் நான் அந்த விலகலை எதிர்பார்த்தே உம்மை தாக்குகின்றேன். உம்மை தொடுகின்ற கடைசி வினாடியில்தான் நான் எங்கே தாக்குவதென்றே தீர்மானிக்கின்றேன். அருள்மொழி வியக்க வைத்தான். பரஞ்சோதி சிரம் தாழ்ந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டான் அவன். ஆனால் பரஞ்சோதிக்கு அந்த கம்பீரம் பலித்தது. தன்னை விட உயரத்திலும் ஆகிருதியிலும் குறைந்த இந்த அந்தணன் தன்னை எளிதாக கையாளுவது கண்டு அடிமனம் வெதும்பியது. ஆனாலும் மரியாதை குறையவில்லை. இப்பொழுது இளவரசர் ராஜேந்திரரை தலைமையேற்க அருள்மொழிதான் சரி, நீ இல்லை என்று சொல்கின்ற பொழுது அந்த வலி அதிகமாகியது. இதுதான் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் அந்த யானையை ஏமாற்றி சரி செய்ய வைத்து விட்டோம். பேராபத்திலிருந்து இளவரசரை காப்பாற்றி விட்டோம். இதே வேகத்தில் செயல்பட்டால் அந்த குண்டனை வெகு சிரத்தில் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இவ்வளவு திறமையான பணியை செய்த பிறகும் தனக்கு அந்த மரியாதை கிடைக்கப் போவதில்லை. குண்டனை பிடித்த அருள்மொழி என்று மாறப்போகின்றது. இப்பொழுது மனஸ்தாபத்திற்கான நேரமல்ல, எதிரிகள் ஓடியிருக்கிறார்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டோம். எப்படியாவது அந்த குண்டனை பிடிக்க வேண்டும். அருள்மொழிப்பட்டன், பிரம்மராயரான கிருஷ்ணன் ராமன், பழுவேட்டரையர், பல்லவரையர், வந்தியத்தேவர் என்று பல போட்டிகளை இங்கு சமாளித்தாக வேண்டும். இப்பொழுது இளவரசர் ராஜேந்திரர் உத்தரவுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். மறுபடியும் நிலம் தொட்டு தலைவணங்கி இளவரசரிடமிருந்து பின்னடைந்தான் அவன். குதிரைகளுக்காக நீண்ட சீழை ஒளி அனுப்பினான். தொலை தூரம் ஓரமாக நின்றிருந்த குதிரை வேகமாக அவனுக்கு அருகே வந்தது. தாவி ஏறிக்கொண்டான். தீப்பந்தங்கள் யானை விழுந்த இடத்தை நோக்கி மெல்ல நகர்ந்தன. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தன்னுடைய மெய்க்காவல் வீரர்களோடு குதிரை ஏறினார். வட்ட தீப்பந்தங்கள் அவரை சுற்றி எரிந்து கொண்டிருந்தன. அவரை தாண்டி ராஜேந்திரருடைய குதிரைகள் ஒரு வீரனால் ஓட்டிச் செல்லப்பட்டது. தன் குதிரையில் ஏறப்போன ராஜேந்திரருக்கு சக்கரவர்த்தியின் வருகை சொல்லப்பட்டது. குதிரையில் ஏறாமல் சக்கரவர்த்தியை நோக்கி திரும்பி அவன் சேனத்தின் மீது கை வைத்து சக்கரவர்த்திக்கு நடந்ததை சுருக்கமாக ராஜேந்திரர் விவரித்தார்.
யானை எங்கே என்று கவலையோடு சக்கரவர்த்தி கேட்டார். அந்த இடம் நோக்கி தீப்பந்தங்கள் நகருவதை சுட்டி காட்டினான். வா போய் பார்க்கலாம் என்று சொல்ல மெய்க்காவல் வீரர்கள் இல்லை போக வேண்டாம் என்று பேச துவங்க சும்மா இருங்கள் என்று சக்கரவர்த்தி சீறினார். அங்கிருந்த குதிரையில் தாவி ஏறிக்கொள்ள உடைந்த வேலியை எகிரி தாண்டி அவர்கள் 2 பேருடைய குதிரைகளும் போயின. பின்னால் வந்த வீரர்களும் அவர்கள் பின்னே போனார்கள். அந்த புல்மேடி ஏறியதும் தீப்பந்தங்கள் ஒரு இடத்தில் வட்டமாக இருப்பதை பார்த்து இளவரசர் கீழிறங்கினார். சக்கரவர்த்தி குதிரையில் இருந்தபடியே அந்த இடத்தை நோக்கி மெல்ல நடந்தார். ஒரு தீப்பந்தம் அவருக்கு வழிகாட்டியது. அன்று காலை கம்பீரமாக நடந்து வந்த அந்த பெண் யானை ஆழமான ஒரு அஸ்திவார குழியில் சரிந்து துவண்டு கிடந்தது. அதை பார்த்து சக்கரவர்த்தி மனம் குமுறினார். எல்லையை வகுத்து கொடுத்த பிடி இறந்து போவது தடைதான், துர்ச்சகுணம்தான். ஆனாலும் விடமாட்டேன். இறைவன் திருப்பெயரை சொல்லி எல்லா தீய சகுனங்களும் ஒழிவதற்கு கோவில் எழுப்புவேன். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசிறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. உள்ளம் குமரி இந்த செய்யுளை சக்கரவர்த்தி முணுமுணுத்தார். நீ என் நெஞ்சில் இருக்கிறாய், என் இதயத்தில் சிம்மாசனம் போட்டு வீட்டு இருக்கிறாய். எங்கும் நிரம்பிய உன்னை நான் என்னுள்ளும் சுமந்து கொண்டிருக்கின்றேன். என்னுள் சுமக்கின்ற உனக்கு இந்த பூமியும் சுமக்கட்டும் என்று உன்னை இந்த ஊர் நினைவு கொள்ள வேண்டிதான் கோவில் எழுப்புகின்றேன். பிடி இருந்தால் என்ன, களிறு இருந்தால் என்ன, காவல்கள் இருந்தால் என்ன, ஏன் நானே இருந்தாலும் என்ன, இது தொடரும். இந்த கோவில் வளரும். என் போராட்டம் நடக்கும். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அவர் மெல்ல களிறு விழுந்த இடத்தை நோக்கி குதிரையை செலுத்தி கண்மூடி நமச்சிவாய மந்திரம் சொன்னார். ராஜேந்திரா, ஒரு பிடி மண் கொடு என்று கேட்டார். ராஜேந்திரன் குனிந்து ஒரு பிடி மண் எடுத்து கொடுக்காதே அந்த களிறு நோக்கி போட்டார். எல்லா ஜனங்களும் அரசர் செய்தது போலவே களிற்றின் மீது மண் போட்டார்கள். இங்கேயே புதைத்து விடவா? ராஜேந்திரர் ஆச்சரியத்தோடு கேட்டார். ஆம், இங்கேயே புதைத்து விடலாம். தந்தையே, இது கோவில் கட்டுவதற்கு இடைஞ்சலாகி விடாதா? ராஜேந்திரா, இது 2ஆம் நிலை கோபுரம். மண்டபமும் கருவறையும் அதோ அந்த புல்மேட்டில் வெட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கோபுர வாசலில் விநாயகர் சிலை வைக்கும் வழக்கம் இருக்கின்றது. விநாயகர் சிலைக்கு கீழே இந்த பெண் களிறு உறங்கட்டும். இது பின்புறம் ஒரு 10 அடி தள்ளு வரும், அவ்வளவே. பெருந்தச்சர் அருகே வர சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் குதிரையை விட்டு கீழே இறங்கினார். பெருந்தச்சரின் தோள் மீது கை வைத்து கொண்டார். பெருந்தச்சரை அருகே வந்து அரசரின் பூஜம் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். ஆம், நான் எதற்கு கவலைப்பட வேண்டும்? எல்லாம் வல்ல ஈசன் என்ன விரும்புகின்றானோ அது நடக்கும். ஐயா, நீங்கள் அரண்மனைக்கு போங்கள். நீங்கள் சொன்னது போலவே களிறு இங்கு புதைக்கப்பட்டு 15 அடி தொலைவில் கோபுரம் உள்ளே நகர்த்தப்படும். இது 2ஆம் நிலை கோபுரம். முதல் நிலைக்கும் 2ஆம் நிலைக்கும் திறந்த வழி பெரிதாக இருக்கும். நானே இதை பறித்தாக்க வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். விநாயகப் பெருமான் வேறு திருவுளம் கொண்டு அவன் விருப்பத்தை இங்கே நிறைவேற்றி இருக்கிறார். ஆனால் மிக உன்னதமான யானை இது. வேறு களிறு முரண்டு செய்யும் பொழுது கூட இப்படி மெல்ல அழைத்து சமாதானப்படுத்துவதை நான் கவனித்திருக்கின்றேன். தெய்வாம்சமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். எவனோ திருடன் அப்பாவியான இந்த மிருகத்தை வைத்து விளையாடிவிட்டான். அவனை பிடித்து விட்டீர்களா? இல்லை, ஆள் அனுப்பியிருக்கிறேன். ராஜேந்திரன் பதில் சொல்ல ராஜேந்திரனின் தோளிலும் தனது பெரிய கையை குஞ்சரமல்லனான பெருந்தச்சர் பதிய வைத்தார். இதோ மெல்ல மெல்ல அவரை அரைத்து கொண்டார். அமைதியாய் ஒரு துக்கம் அங்கு நடந்தது. பெண் யானை இருந்ததற்கு அவர்கள் சில வினாடிகள் மௌனம் காத்தார்கள். பெண் யானை நினைப்பிலேயே தோய்ந்திருந்தனர். எந்த வேலையும் நடைபெறவில்லை. அதற்குள் எத்தனை துன்பங்கள் என்று பெருந்தச்சர் நீண்ட பெருமூச்சு விட்டார். அவர்கள் பிரிந்தார்கள். என்னப்பா செய்ய போகிறீர்கள்? ராஜேந்திரா, நான் இங்கு தேவரடியார்களோடு தான் இருக்கப் போகின்றேன். பாண்டிய வீரர்கள் அரண்மனைக்கு போயிருக்கிறார்கள். எனவே நீ அங்கு போ. பழிச்சென்று அறுத்து கொண்டு போனால் இவர்கள் வேதனைப்படுவார்கள். ஒன்றுமே நடக்காதது போல் இவர்களோடு மறுபடியும் சல்லாபித்து பேச வேண்டியதுதான் என்னுடைய வேலை. நான் துவண்டது போல இப்பொழுது காட்சியளித்தால் இவர்கள் அதிகம் துவழுவார்கள். மிகப்பெரிய அபச்சாரம் ஏற்பட்டது போல பேச துவங்குவார்கள். அது நல்லதல்ல. பிடி இருந்தது நல்லதற்கே. கிடாக்கள் வெட்டியது போல குதிரையும் யானையும் பலி கொடுத்துதான் ஆக வேண்டும்.
அந்த வழக்கம் வேண்டாமே என்று நினைத்து கொண்டிருக்க இறைவனாக விரும்பி ஒரு பலியை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லிவிட வேண்டும். இது நல்ல சகுனம் என்று சொல்லப்பட வேண்டும். அரசர் மறுபடியும் வந்து மணிமண்டபத்திற்குள் அமர்ந்தார். தேவரடியார்கள் ஒவ்வொருவராக வந்து சூழ்ந்து கொண்டனர். தங்களுக்குள்ளாகவே வேகமாக பேச ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் ஒரு முறை எங்கள் ஊரு கிணற்றில் ஒரு யானை விழுந்து விட்டது என்று ஒரு பெண் விழிவிரித்து விவரிக்க மற்றவர்கள் அவளை அவளோடு கேட்டுக்கொண்டனர். சட்டென்று யாரோ நமஸ்கரிக்கவே அரசர் திரும்பி பார்த்தார். பறவைதான் குனிந்து வணங்கி கொண்டிருந்தாள். என்ன பறவை? ஐயா, நான் நடனமாடட்டுமா? ஆம். இவர்கள் கவனத்தை இழுக்கும் வண்ணமாக ஏதேனும் ஆடு. அரசருக்கு முன்னால் உள்ள சிறிய இடத்தில் பறவை வந்து கை கூப்பியதும் சகலருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்பியது. தோம் தித்தோம் ததியிடுத்தோம் என்று நட்டுவம் முழங்க, தாளம் ஒலிக்க, மிருதங்கம் முழங்க அவள் கால் உதைத்து நடனமாட ஆரம்பித்தாள். சுழன்று சுழன்று ஆடினாள். அவள் கூந்தலில் இருந்து பூக்கள் பறந்து அரசருடைய மடியிலே வந்து விழுந்தன. மகேஸ்வர சூத்திரம் என்ற சப்தத்தை டமருகம் என்ற வாத்தியத்தில் அந்த கலைஞன் இசைக்க, அதற்கு உண்டான அபிநயங்களை தனித்தனியாக பாடம் நடத்துவது போல் பறவை ஆடிக்காட்டினாள். சூத்திரம் முடிந்து இடையராது டமருகம் ஒலிக்க, ஒரு யானையின் தோலை அழுத்தி பிடித்து யானை முதுகு பக்கமாக வைத்து அந்த தோலை மொத்தமும் 2 கைகளாலும் பீத்தெழுக்கின்ற ஒரு பாவத்தை காட்டினாள். அவளுடைய உதடு துடித்தது, மூக்கு துடித்தது, மூக்கில் உள்ள புல்லக்கு துடித்தது, கம்மல்கள் துடித்தன, காது வளையங்கள் துடித்தன, புஜம் துடித்தது, கழுத்து துடித்தது, மார்பகங்கள் துடித்தன, இடை துடித்தது, தொடை துடித்தது, முழங்கால் துடித்தது, 2 கைகளும் வலுவு கொண்டு துடித்தன. சட்டென்று யானையை தன் மீது போர்த்து கொண்டு சிவன் ஆனந்த கூத்தாடினான். சக்கரவர்த்தி சகல துக்கத்தையும் மறந்தார். ராஜேந்திரர் குதிரைகள் விரைவாக மேய்க்காவல் படை சூழ அரண்மனையை நோக்கி போயிற்று. அரண்மனையை காலம் முழங்க கோட்டை கதவுகள் திறக்கப்பட ராஜேந்திர சோழர் உள்ளே நுழைந்தார். கருங்கல் தலங்களை தாண்டி அரண்மனை வாசலை அடைந்து தரையிறங்கினார். எக்காலம் கேட்டு பட்டமகிழ்ச்சியும் மற்றவர்களும் பரபரப்பானார்கள். இளவரசருடைய வருகை சொல்கின்ற விதமாய் இது அமைந்ததை பார்த்து பட்டன் மகிழ்ச்சி தளர்வானாள். ராஜேந்திரன் தானே, மேலே வரச் சொல் என்று மேல்மாடி முற்றத்தில் இருந்தபடியே அதிகாரிச்சிகளுக்கு கட்டளையிட்டாள். அதிகாரிச்சிகள் ராஜேந்திரரை வரவேற்பதற்காக வாசலுக்கு விரைந்தனர். அங்கு மேலே நாடகம் நடந்து கொண்டிருந்தது. நாடகத்தில் உச்சக்கட்டமாக ராவணனோடு போர் நடந்து கொண்டிருந்தது. நிறைய வீரர்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். ராமரும் லக்ஷ்மணரும் கவலைப்பட்டு என்ன செய்வதென்று யோசித்த பொழுது ராமர் கவலைப்படுவதை பார்த்து லக்ஷ்மணர் சீறி யுத்தத்தில் வேகமாக ஈடுபட லக்ஷ்மணரும் அடிக்கப்பட்டார். லக்ஷ்மணரும் துவண்டு விழுந்ததைக் கண்டு ராமர் புலம்ப ஜாம்பவானின் யோசனைப்படி ஹனுமான் சஞ்சீவி மலையை பெயர்த்து கொண்டு வந்து அங்கே இறக்குவதற்கு ராமருடைய படை வீரர்கள் அந்த வாசனைப்பட்டு கண்விழித்து துள்ளி எழுந்தனர். சஞ்சீவி மலை போன்று ஒரு கூடையில் செய்து ஒரு பாண்டிய வீரன் ஹனுமானாக வேடம் போட்டு வந்து இறங்க சுற்றிலும் புகை போடப்பட மூலிகை நொடியில் பெண்களும் குழந்தைகளும் பட்டமகிழ்ச்சியும் இருமினர். போதும், பின்னாலே இருந்து ராஜேந்திரர் குரல் கொடுக்க பாண்டிய வீரன் நெருப்புச் சட்டை விலக்கி எடுத்து கொண்டு போனான். புகை விரைவில் அடங்கிவிட்டது. ராவணவதம் நிகழ்ந்தது. சீதையின் அக்னி பிரவேசம் முடிந்து விமானம் ஏறி வளம் மிகுந்த பாரத கண்டத்தின் ஒவ்வொரு பகுதியாக ராமேஸ்வரத்தில் இருந்து பாடி பாடி அயோத்திக்கு போய் அமர்ந்தார்கள். பட்டாபிஷேகம் நடந்த ஏறியது. பட்டாபிஷேகம் நடந்த அன்று பிற்பகலில் விமானத்தில் ஏறி அயோத்திக்கு வந்த அத்தனை வானரங்களுக்கும் ராமர் விருந்து படைக்கச் சொன்னார். எல்லா வானரங்களையும் வரிசையாக உட்கார வைத்து வாழை இலை போட்டு அரிசி சாதம் போட்டு அதற்கு மேல் பலவித காய்கறிகள் கலந்த குழம்புகளை ஊற்றி பரிமாறினார்கள். காய்களுக்கு நடுவே மொச்சையும் இருந்தது. கடைசியாக உட்கார்ந்திருந்த ஒரு குரங்கு குட்டி மொச்சையை அழுத்த அந்த மொச்சை தோலிலிருந்து பிதுங்கி கொண்டு வெளியே வர பயந்து போய் குரங்கு குட்டி துள்ளி குதிக்க, அந்த குட்டி துள்ளி குதிப்பதை பார்த்து அடுத்த குரங்கு குதிக்க, அதற்கு அடுத்த குரங்கு குதிக்க, அதற்கும் அடுத்த குரங்கும் குதிக்க, பல்வேறு குரங்குகள் உயரம் உயரமாக குதித்து குதித்து ஹனுமாரும் பெரிய யுத்தம் வந்துவிட்டது என்று நினைப்பாள். உயர குதித்து எல்லோரையும் விட உயரமாக பரவ பிறகு தரையிறங்குவதை நடித்து காண்பிக்க பட்டமகிழ்ச்சியும் மற்றவர்களும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். ராஜேந்திரர் மட்டும் சிரிக்கவில்லை. அவர் கண்ணில் பள்ளத்தில் விழுந்து இறந்து போன யானையின் ஞாபகம் வந்து அவர் கண்கள் கலங்கின.
நாடகம் முடிந்ததாக அறிவிக்கப்பட பட்டமகிழ்ச்சி துணிகளும் தின்பண்டங்களும் பழங்களும் பொற்காசுகளும் அந்த பாண்டிய வீரர்களுக்கும் கொடுத்தார். சந்தோஷமாகவும் சுமூகமாகவும் இங்கு இருங்கள். இருப்பதற்கு சிரமம் எனில் உங்களுடைய தேசம் நோக்கி நீங்கள் போகலாம், எங்கு வேண்டுமானாலும் போகலாம். எங்களை சந்தோஷப்படுத்தியதற்காக நல்ல முறையில் வாழ்வீர்கள் என்று ஆசீர்வாதம் செய்தாள். எத்தனை பாண்டிய வீரர்கள் என்று அவள் கேட்டாள். 11 பாண்டிய வீரர்கள் என்று பதில் வந்தது. அத்தனை பேரையும் கட்டுக்கோப்பாக வெளியேற்றுவதற்கு ஆட்கள் தயாரானார்கள். கோட்டை வாசல் வரை வந்து நின்றார்கள். நீங்கள் போகலாம் என்று சொன்னதும் கோட்டை வாசலில் தயங்கி அந்த வீரர்கள் நின்றனர். உங்களை போகலாம் என்று சொல்லிவிட்டோமே என்று சொல்ல, உங்கள் கோட்டை வெளியில் சற்று இளைப்பாறுகிறோம் ஐயா. எங்களால் நடித்துவிட்டு உடனே நடக்க முடியவில்லை, சிரமமாக இருக்கிறது. கோட்டை கதவை அடைத்து விடுங்கள், இங்கேயே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். கோட்டை கதவு அடைக்கப்பட்டது. அந்த கோட்டை வெளிவாசலில் வீரர்கள் இருந்தனர். ஒருவன் பெரும் குரலெடுத்து நெஞ்சில் அடித்து கொண்டான். உயரே தெரிந்த கோட்டை வாசலை பார்த்தான். என் ஐயா, என் ஐயா, நீர் இங்கேயா இருந்தீர்? உமது சிரம் இங்கேயா தொங்கிற்று? இங்கேயா நீர் நடப்பட்டீர்? என் ஐயா, என் ஐயா என்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதான். மற்ற வீரர்களும் வாய்விட்டு புலம்பினர். பெரும் கதறலாய் கதறினர். கால் நாழிகை அந்த கோட்டை வாசலிலேயே புலம்பிக் கொண்டிருந்தனர். அந்த வாசலில்தான் வீரபாண்டியன் எனப்படும் பாண்டிய மன்னனின் தலை ஆதித்த கரிகாலன் என்னும் சோழ இளவரசனால் வெட்டி கொண்டு வரப்பட்டு நடப்பட்டு வெகு நாட்கள் கிடந்தது. சதையெல்லாம் பீந்து வெறும் கபாலமாக அவன் நிற்கும் அந்த கோட்டை வாசலிலேயே ஈட்டியில் சொருகப்பட்டு நின்றிருந்தான். கபாலத்திற்குள் வண்டுகள் வந்து தங்குகிறது என்று பிறகு அதை தூக்கி வெளிப்பக்கமாக எறிந்து விட்டார்கள். ஆதித்த கரிகாலனைத்தான் பாண்டியனின் ஆபத்து உதவிகளான ரவிதாசனும் பரமேஸ்வரனும் திட்டமிட்டு தனியாக மடக்கி குத்தி கொன்றார்கள். எவருக்கும் சந்தேகம் ஏற்படாத வண்ணம் அந்த ரவிதாசனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் உத்தம சோழன் என்கின்ற கண்டராதித்தனுக்கும் செம்பியன் மாதேவிக்கும் பிறந்த மகன் உதவி செய்தான். அவன் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். உத்தம சோழன் தன்னுடைய ஆட்சியில் ரவிதாசனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பிரம்மராயர் பட்டத்தை கொடுத்து தனக்கு சேனாதிபதியாக வைத்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டங்களில் ஊர் ஊராக சுற்றி திரிந்த ராஜராஜர் மக்கள் பலத்தை தன் பக்கம் இழுத்து கொண்டிருந்தார். ஆதித்த கரிகாலன் கொலைக்கான காரணம் என்னவென்று தேடுவதில் மும்முரமாக இருந்தார். ஆதித்த கரிகாலன் இறந்தது ரவிதாசனால், பரமேஸ்வரனால். அதற்கு தூண்டுதலாக இருந்தது உத்தம சோழன் என்று தெரிந்து அவனை பதவியிலிருந்து இறக்கி பரமேஸ்வரனையும் ரவிதாசனையும் குடும்பத்தோடு நாடு கடத்தினார். ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தங்களுக்கு பெண் கொடுத்தவர்களோடு பெண் கொடுத்தவர்களுடைய வேட்டகத்தார்களோடும் சேரதேசம் போய் காந்தளூர் சாலையில் குடியமர்ந்தார்கள். அடிப்படையில் அவர்கள் எல்லாரும் சேரதேசத்து அந்தணர்கள், யுத்த பயிற்சியும் சாஸ்திர ஞானமும் உள்ள புதுமையான நம்பூதிரிகள். அங்கு இருந்தபடியே மறுபடியும் படை திரட்டுவதற்கு ரவிதாசன் ஏற்பாடு செய்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு ராஜராஜர் தான் அரியணை ஏறிய அடுத்த வருடமே பெரும் படையோடு காந்தளூர் சாலைக்கு போய் அதை அடித்து நொறுக்கி எரியூட்டிவிட்டு வந்தார். அந்த போர் பயிற்சி தரும் கல்லூரியின் போக்கை மாற்றி அதை சீரமைத்து விட்டு வந்தார். பரமேஸ்வரனும் ரவிதாசனும் பரதகண்டத்தை விட்டு தப்பி ஈழத்திற்கு போனார்கள். ஈழத்திலும் அவர்களை தேடும் பணி நீடித்ததனால் ஈழத்தின் கிழக்கு கடற்கரையோரம் வந்து அங்கிருந்து பெரிய நாவாய்களில் சீனத்து பட்டு விற்க வந்த வியாபாரிகளோடு பயணப்பட்டார்கள். இவையெல்லாம் பாட்டாக சொல்லப்பட்டன, ஒப்பாரியாக இன்னும் பாண்டிய தேசத்தில் பாடப்படுகின்றன. இந்த இடத்தில்தான் தங்களுடைய தலைவனுடைய தலை குத்திட்டு நடப்பட்டிருந்தது என்று பாண்டிய வீரர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. கோட்டைக்குள் நுழையும் பொழுது அழ முடியவில்லை. வெளியே வரும்பொழுது நெஞ்சு சுமையாய் கரைய அழுது தீர்த்தார்கள். திருப்பி பாண்டிய தேசம் போய்விடலாமா என்று இருக்கிறது. சோழ தேசத்தில் இருக்க பிடிக்கவில்லை. இவர்களுடைய வளமும் செல்வச் செழிப்பும் வாரி வழங்கும் பார்த்து இவையெல்லாம் நம்முடைய காசுதானே, நம்முடம் திரட்டிய செல்வம்தானே என்று தோன்றுகின்றது. இதோ இவர்கள் கொடுத்த தங்கத்தில் ராஷ்டிரகூடர்களுடைய காசும் சாளுக்கியர்களின் காசும் கங்க தேசத்து காசும் கீழே சாளுக்கியரின் காசும் இருக்கின்றன. கணக்கே இல்லாமல் கொண்டு வந்து எண்ணிக்கை இல்லாமல் வழங்குகிறார்கள். பொற்காசுகளுக்கு தஞ்சையில் மதிப்பே இல்லை என தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. பாண்டிய தேசம் போய் என்ன செய்ய போகிறோம்? பாண்டிய தேசத்தில் உள்ள சோழ வீரர்களை என்றாவது நாம் நாடகமாடச் சொல்லி இருக்கிறோமா? நாட்டியமாடச் சொல்லி இருக்கிறோமா? கூப்பிட்டு விருந்து வைத்திருக்கிறோமா?
இவன் சோழ தேசத்தவன் என்று தெரிந்தால் அது வீரனாக இருந்தாலும் வியாபாரியாக இருந்தாலும் குத்தி கொன்று கிழித்து போட்டல்லவா வேறு வேலைகளை பார்ப்போம். நிர்வாணமாக நிற்க வைத்து கசியால் அடித்தல்லவா சொல்வோம். சோழர் மீது அவ்வளவு ஆத்திரமல்லவா நமக்கு இருந்தது. ஆனால் இந்த சோழ வீரர்கள் மாறுதலாய் இருக்கிறார்களே, இதற்கு காரணம் ராஜராஜர்தான். அந்த கோவில் வேலையை மறந்து விடாதீர்கள். நமது பெண்களுக்கு இப்படி பேச தெரியுமா? அரசியார் கூட இப்படி பேசுவதில்லையே. உள்ளே நுழைந்த அத்தனை பேருக்கும் வானகம் கொடுத்தார்களே, இங்கு பெண்களல்லவா அதிகாரிகள்? என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. அதிகாரிச்சிகள் இடுப்பிலெல்லாம் நீண்ட வாட்கள் தொங்குகின்றன என்றால் என்ன அர்த்தம்? அலங்காரத்திற்காகவா? அவர்களுக்கும் வேலை தெரியும் என்றல்லவா உறுதியாகிறது. என்ன செய்ய சொல்லுகிறாய்? எல்லாவற்றையும் பார்த்தாகிவிட்டது, கிளம்பலாம் என்று சொல்லுகிறேன். இல்லை, இந்த சோழ தேசத்தின் பல்வேறு விஷயத்தை தேசத்திற்கு எடுத்துட்டு போக வேண்டுமெனில் இந்த கோவில் கட்டும் வரையிலாவது நாம் இங்கு இருந்துதான் ஆக வேண்டும். கங்க தேசத்திலிருந்து விகர்ணன் என்று ஒருவன் நம்மோடு வந்தான், நினைவிருக்கிறதா? அவனும் அவன் குழுவினரும் தெள்ளத் தெளிவாக இருக்கிறார்கள். சிற்ப வேலையை கற்றுக்கொண்டுதான் சோழ தேசத்தை விட்டு போவேன் என்று உறுதி பூண்டிருக்கிறார்கள். விகர்ணன் நேற்று தலைமைச் சிற்பியான பெருந்தச்சரின் உதவியாளனாக சேர்ந்து விட்டான். அந்த சிற்பிக்கு கூட மிக அருமையான பெயர். குணவன் மதுராந்தகனான நித்திய வினோத பெருந்தச்சனாம். தினமும் ஒவ்வொரு வினோதம் செய்து காண்பிப்பானாம். இன்றைக்கு என்ன வினோதம் என்று அவனை சுற்றி இருப்பார்களாம். குழந்தைகள் விளையாடும் பொம்மையிலிருந்து சிற்பங்களுக்கு சாந்து அரைப்பது வரை மிக கெட்டிக்காரனாம். குணவன் என்று எல்லோரும் கூப்பிடுகிறார்கள். அதே நேரம் நித்திய வினோத பெருந்தச்சன் என்று மரியாதையாய் கட்டியமும் சொல்லுகிறார்கள். சிற்பிகளுக்கு கட்டியம் சொல்லுகின்ற முறை இங்கு ஒரு தேசத்தில்தான் இருக்கின்றது. தலைக்கோலி வருகிறார் பராக் என்று தேவரடியார்களுக்கும் மரியாதை செய்கிறார்கள். இதோ நேரே இந்த பாதை வழியாக நடந்தால் தலைச்சேரி நாட்டியம் நடக்கும் இடத்திற்கு போய்விடலாம். அங்கிருந்து வலது பக்கம் திரும்பினால் நம்முடைய பெரும் கொட்டகை இருக்கும் வீடுகளை பார். எப்படி இழைத்து இழைத்து கட்டி இருக்கிறார்கள். என்ன அகலமான திண்ணைகள். இது ஆதூர சாலை, அதாவது வைத்தியசாலை என்று பெயர். இவையெல்லாம் பள்ளிகள். இப்பொழுது தேவார திருவாசகங்களை இங்கு சொல்லிக் கொடுக்க துவங்கி இருக்கிறார்கள். சிதம்பரத்திலே மறைவாக வைக்கப்பட்டிருந்த தேவார திருவாசகங்களை அந்தணர்களை மிரட்டி ராஜராஜர் கொண்டு வந்திருக்கிறார். அவைகள் பிரதி எடுக்கப்பட்டு தஞ்சை முழுவதும் பரப்பப்படுகின்றன. கண்டிப்பாக சகலரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டளையும் இடப்பட்டிருக்கிறது. பெண்கள் கூட படிக்கிறார்கள். இதுவரை சேனாதிபதிகளுக்கான வீடு, பிறகு உள்ள அலை, பெரிய அங்காடி, பலவிதமான காய்கறிகளும் தானியங்களும் துணிவகைகளும் இங்கு விடியற்காலையில் வந்து இறங்கும். அன்று மாலைக்குள்ளாகவே விற்று தீர்ந்து விடுகின்றன. பக்கத்து கிராமங்களில் இருந்தெல்லாம் வந்து சிறு வியாபாரிகள் வாங்கி போகின்ற இடம். இங்கு தெற்கு அலங்கத்தின் வழியாக கடந்து போனால் புறம்படிகள் வருகின்றன. மும்முடி சோழ பெருந்தெரு, வீரசிகாமணி பெருந்தெரு, வீர சோழ பெருந்தெரு, ஜெயங்கொண்ட பெருந்தெரு, ராச வித்யாதர பெருந்தெரு என்றெல்லாம் பல தெருக்களின் பெயர்கள் இங்கு இருக்கின்றன. இன்னும் தனியே பூந்தோட்டங்களோடு கூடிய வீடுகளும் இருக்கின்றன. எவ்வளவு பெரிய பட்டணம்! ஊருக்கு வருவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. தஞ்சை பெருவழி, ராஜராஜ பெருவழி, வடுகப் பெருவழி, கொங்கு நாட்டு பெருவழி, பெண்ணாகடப்பை பெருவழி, தெற்கே கருந்திட்டை என்று பெரும்படையில் ஒரு பெரிய கருமார்புரம் இருக்கின்றது. இரும்பு வேலையை செய்வதற்கு நூற்றுக்கணக்கான ஆட்கள் அங்கிருக்கிறார்கள். ஊருக்கு நேரெதிரே தெற்கு பக்கம் தேவரடியார்களுக்கும் தனித்தனியே குடியிருப்புகள் இருக்கின்றன. மேற்கே காவிரியையும் இன்னும் பல நதிகளையும் ஒட்டி பல அந்தன குடியிருப்புகள் இருக்கின்றன. தஞ்சையை விட்டு போகின்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். நாம் அதிகம் கற்றுக்கொண்டு அதன்பின் பாண்டிய தேசத்திற்கு போவோம். அதற்கு முன்பு இறந்துவிட்டால் ஒரு பாண்டிய வீரன் அலுப்பாக பேசினான். நேரே சொர்க்கத்திற்கு போய் பார்வதி பரமேஸ்வரனை தரிசித்துவிட்டு நமஸ்காரம் செய்து அங்கிருந்து மறுபடியும் மதுரைக்கு வந்து பிறப்போம். ஒரு மகத்தான பாண்டிய தேசத்தை உருவாக்க பார்வதி பரமேஸ்வரரிடம் உறுதி வாங்கி வருவோம். அந்த பாண்டிய வீரர்கள் வேகமாக சிரித்தார்கள். இங்கு குரங்கு வேஷம் போட்டு கொண்டு போகிறாயே, எதற்கு? அழித்து விட்டு விடேன். ஹனுமானாக வேடமிட்டவனை மற்றொருவன் கேட்டான். நீ அழித்தாலும் உன் முகம் குரங்காகத்தானே இருக்கின்றது. என்னுடைய முகமூடிகளை அழிக்க நான் பிரியப்படவில்லை. எங்கேனும் தொலைந்துவிடும். இவர்கள் சிரிப்பதை பார்த்தால் இன்னும் பலமுறை ஆடச் சொல்லுவார்கள் போல் இருக்கிறது. எனவேதான் பகல் பொழுதில் எங்கேனும் பத்திரமாக கட்டி வைக்கலாம் என்று கலைக்கலாம் என்று எடுத்து வருகிறேன்.
அவர்கள் தெற்கு அலங்கத்தில் இருந்து திரும்பும் பொழுது பார வண்டிகள் இரவு அங்காடியில் காய்கறியை இறக்கிவிட்டு மறுபடியும் தெற்கு நோக்கி போகத் துவங்கின. 6-7 வண்டிகள் போகும் பொழுது அவர்கள் 2ஆக பிரிந்தனர். அப்பொழுது குண்டாய் குரங்கு வேடமணிந்த ஒருவன் அவர்களோடு கலந்து கொண்டான். தெற்கு அலங்கத்தில் அவர்கள் நிறுத்தப்பட்டனர். யார் என்று விசாரிக்கப்பட்டார்கள். எல்லோரும் அமைதியாக இருக்க இவர்கள் பாண்டிய வீரர்கள் அரண்மனைக்கு போய் வருகிறீர்கள் அல்லவா என்று கேட்க ஆம் என்று தலையசைத்தார்கள். இப்போது எங்கு போகிறீர்கள்? எங்களுடைய கொட்டாரத்திற்கு. சரி சரி நடங்கள் என்று சொல்ல அந்த குண்டான குரங்கும் அவர்களை பின்தொடர்ந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் அமைதியாக நடந்தார்கள். அந்த கொட்டகைக்குள் அந்த குண்டான ஆள் நுழைந்ததும், யாரடா நீ என்று ஹனுமான் வேஷம் போட்டவன் அவன் கையை பிடித்து இழுத்தான். கையை பிடித்து இழுத்தவனை சட்டென்று குண்டன் தலையில் தள்ளினான். அவன் தள்ளிய வேகம் அவன் யுத்த பயிற்சி பெற்றவன் என்பது தெரிந்தது. அவன் குரங்கு முகமுடியை கழற்றி வீசிவிட்டு வாளை தூக்கி எறிந்துவிட்டு கொட்டகையின் வேறு பக்கம் போய் எங்கேயோ பகிர்ந்து கொண்டான். அவனை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதே. ஆம், சேர தேசத்து ஒற்றன். எங்கோ வம்பு செய்துவிட்டு நம்மோடு வந்து கலந்து விட்டான். இப்போது என்ன செய்வது? உனக்கு எதற்கு வம்பு? அந்த பெரிய கூடாரத்தில் சமையல் பக்கம் சென்று வெறும் சோறு எடுத்து அதில் நீர் பிசைந்து அந்த குண்டன் சாப்பிட்டான். கத்திரிக்காய் கறி இருக்கிறது என்று ஒரு சமையலாள் சொல்ல அதை வாங்கி அந்த நீர்ச்சோற்றில் அதையும் போட்டு பிசைந்து கொண்டான். எந்த நாகரிகமும் இல்லாமல் வேகமாக அடைத்து கொண்டு உண்பவனை அங்குள்ளவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவன் தண்ணீர் குடித்தான், கை கழுவினான், முகத்தை துடைத்து கொண்டான், தன்னுடைய வேட்டியை உதறி இடுப்பில் அணிந்து கொண்டான். பிறகு அங்கிருந்து மெல்ல நகர்ந்து போய் அந்த பாண்டிய வீரர்கள் வைத்திருந்த மூட்டையை பிரித்தான். அதிலிருந்து சாயம் தோய்ந்து சிகப்பு துணிகளை இடுப்பில் கட்டி கொண்டான். ஒன்றை கிழித்து மார்பின் குறுக்காக கச்சை போல் கட்டி கொண்டான். அவர்கள் எல்லோருமே வாய்விட்டு சிரித்தார்கள். ஆனால் குண்டன் சிரிக்கவில்லை. அவன் தலையில் கை வைத்து அழுத்தி மெல்ல ஜடாமுடியை உரித்தெடுத்தான். ஏதோ பிசின் போட்டு ஒட்டி இருந்த ஜடாமுடி பீத்து வந்தது. ஜடாமுடிக்கு கீழே மெல்லியதாக முடி இருந்தது. ஜடாமுடியும் அந்த மெல்லிய முடியையும் பிரித்தான். இப்பொழுது மெல்லிய முடியை தலையில் அணிந்து கொண்டான். அதை கொண்டையாக முடிந்து கொண்டான். மேலே ஒரு வண்ணத் துணியை எடுத்து போட்டு கொண்டான். காலில் உள்ள கடல்களை கழற்றி இடுப்பில் வைத்து கொண்டான். கூரையில் சொருகியிருந்த ஈட்டியை திருகி முதுகின் பின்பக்கம் வைத்து கொண்டான். இப்பொழுது வெறும் குழலாக இருந்தது. உடைவாளை தூக்கி ஒரு பாண்டிய வீரன் கையில் போட்டான். வைத்துக்கொள், திருவொற்றியூரிலிருந்து இதை திருடி கொண்டு வந்தேன். உங்களுக்கு எப்பொழுதாவது உதவும், மறைத்து வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னான். இடுப்பிலிருந்து குறும் கத்தியை எடுத்து சரசரவென்று முகத்தில் இருந்த தாடிகளை மழித்தெடுத்து மீசையை களைந்து நெற்றியில் திலகமிட்டு கொண்டான். இப்பொழுது சட்டென்ற அசப்பில் ஒரு 40 வயது தடிமனான பெண்மணியைப் போல இருந்தான். இடுப்பை சற்று அசைத்து நடந்தான். வருகிறேன், மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு கொட்டாரத்தில் இருந்து விலகி புதர் மறைவுகளுக்குள் போனான். அங்கிருந்து தோப்புக்குள் ஓடினான். தோப்பிலிருந்து கொட்டகையை நோக்கி வேகமாக நடந்தான். அந்த விடியல் வேளையில் அவனை யாருமே தடுக்கவில்லை. இதை என்ன செய்ய? இந்த இடத்திலேயே எங்கேயாவது வைத்துவிடு, சோழ வீரர்கள் கேட்டால். இங்கு குண்டாக ஒருவன் இருந்தான், அவன் தலைமுடியை பீத்து வைத்துவிட்டு பெண்ணாக உருவம் போட்டு கொண்டு போய்விட்டான் என்று சொல். விசாரித்தால் பேசு, இல்லையெனில் மௌனமாக இருந்துவிடு. ஏன் அப்படி? நம் தேசத்து ஒற்றன் பழக்கமில்லை, சோழர் பழக்கமும் இல்லை. எனவே மௌனமாக இருப்பதுதான் நல்லது. எல்லா இடங்களையும் சலித்த பிறகும் அந்த குண்டனை கண்டுபிடிக்க முடியவில்லை. விடிந்த 3 நாழிகைகளுக்கு பிறகு அந்த குண்டன் சடைமுடியை பித்துவிட்டு பெண் வேடம் அணிந்து வெகு தூரம் போய்விட்டான் என்பது பரஞ்சோதிக்கு சொல்லப்பட்டது. பரஞ்சோதி தலையில் அடித்து கொண்டான். அந்த செய்தி விரைவாக இளவரசர் ராஜேந்திரையும் அருள்மொழியையும் பிரம்மராயரான கிருஷ்ணராமனையும் அடைந்தது. பிறகு சக்கரவர்த்தியிடம் இந்த செய்தியை சொன்னார்கள். நல்லது, அவன் கெட்டிக்காரன். தவறு நம்மீது இருக்கிறது. ஆட்டப்பாட்டங்களில் மனதை பறிக்கொடுத்து நமது சோழ வீரர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். நமது கொட்டாரத்திலிருந்தே ஒரு யானையை கூட்டி வந்து நமக்கே ஏவி விடுகிற ஒரு சமார்த்தியத்தை அவன் செய்கின்றான். கொட்டாரத்தில் காவல் உண்டா இல்லையா? யானைப்பாகன் என்ன ஆனான்? யானைப்பாகனுக்கு மயக்க மருந்து கொடுத்து விட்டான். அவன் இன்னமும் அயர்ந்து தூங்கிதான் இருக்கிறான். சரி, அந்த யானைப்பாகனை இடம் மாற்று. எவனோ ஒருவன் கொடுத்தால் தின்று விடுவதா? யானைப்பாகன் அப்படித்தான் இருப்பதா? மற்றொரு யானையின் பாகன் என்ன செய்கின்றான்? அவன் தேவரடியாரின் நடனம் பார்க்க வந்துவிட்டான். ஏன் வந்தான்? ஒரு யானைப்பாகன் 2 யானையை பார்த்து போதும் என்பதால் அந்த யானைப்பாகன் நகர்ந்து வந்து விட்டான். இல்லை, அந்த யானைப்பாகனையும் அந்த களிரோடு இடம் மாற்று. வேறொரு களிரையும் பிடியையும் இங்கு கொண்டு வரச்சி.
மறுபடியும் எல்லையில் அந்த யானைகள் நடமாடட்டும். நடந்ததை பற்றி யாரும் அதிகம் கவலைப்பட வேண்டாம். இது நல்லதென்றே பல்வேறு விதமாக சொல்லிக் கொண்டிருங்கள். உண்மையில் இது நல்லதா கெட்டதா எதுவும் இல்லை. தேவரடியார்களுக்கு சூசமாக பல விஷயங்களை சொல்லி இருக்கின்றேன். அவர்கள் துரிதமாக செயல்படட்டும். பகல் பொழுதுகளில் வீட்டில் அடைந்து கொண்டில்லாமல் எல்லா இடங்களுக்கும் பயணம் தொடரட்டும். குதிரை ஏற்றம் தெரிந்த 10 தேவரடியார்கள் நார்த்தமலைக்கு பயணப்பட வேண்டும். அங்குள்ள வீரர்களுக்கு நடுவே ஆட்டமோ பாட்டமோ ஆடி முடித்துவிட்டு பல நாட்கள் தங்கியிருந்து அவர்களோடு பேசிவிட்டு இங்கு வர வேண்டும். மறுபடி இன்னொரு குழு போக வேண்டும். அதை சீராக அவர்களிடம் செய்ய சொல்ல வேண்டும். புறம்பாடியில் உள்ள கருமார்களுடைய கிராமத்திற்கும் நெசவாளர்கள் நிரம்பிய சாலிய தெருவிற்கும் உள்ளாலை அங்காடிகளுக்கும் யானை வீரர்களுக்கு நடுவேயும் குதிரை வீரர்களுக்கு நடுவிலும் அவர்கள் போய் ஆடிப்பாடி மகிழ்வூட்டச் சொல்லுங்கள். இதுதான் கோவில் பணி என்று சொல்லுங்கள். கோவில் அருகே வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு தாகத்திற்கு மோர் கொடுக்கச் சொல்லுங்கள். பிற்பகலில் வந்து அடங்கி அவர்களுக்கு வேலைகளை கவனிக்கட்டும். நாட்டியமோ நாடகமோ பழகட்டும். காவல் தளர்ந்திருக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தி சொல்லுகின்றது. காவலை சரிவர செய்ய வேண்டியது சேனாதிபதி பிரம்மராயர் கிருஷ்ணராமனின் பொறுப்பு. அருள்மொழியின் துணையோடு இதை செய்யட்டும். பக்கத்திற்கு ஒன்றாக பிரித்து வைத்துக்கொண்டு தீவிரமாக ஈடுபடும் யானை காவலை பழுவேட்டரையர் கவனித்து கொள்ளட்டும். குதிரைகளுக்கான காவலை ஈராயிரம் பல்லவராயர் கவனித்து கொள்ளட்டும். தேவரடியார்களுக்கான காவலை சாவூர் பரஞ்சோதி ஏற்கனவே கவனிக்க நியமித்து விட்டேன். இது தவிர சோழ தேசத்தில் எங்கேயும் எளிதில் போய் வரும்படியாக சாலைகளை சீரமைக்கும் பணியும் மன்னருக்கு துணையாக போகின்ற சிறுபடையும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு கிராமத்திற்கு வந்த வணிகருடைய வண்டி மாடுகளை வரவேற்று அவசியமெனில் நீர் காட்டி உபசரித்து பிறகு அந்த வணிகரை அடுத்த கிராமத்திற்கு போகும் வரை கொண்டு போய் விட வேண்டியது அந்த கிராமத்து தலையாரிகளின் பொறுப்பு, அந்த கிராமத்து இளைஞர்களின் பொறுப்பு. இதற்காக அவர்களுக்கு மானியம் வழங்கப்படும். இன்னும் விரிவாக இது பற்றி பேச எனக்கு ஆசை. இன்று உச்சி பொழுதில் நாம் அரண்மனையில் சந்தித்து பேசுவோம். சபை குறைவாக கூடியிருக்கட்டும். எல்லா முயற்சியஸ்தர்களும் செய்தி போய் சொல்லட்டும். இது அவசரமான முக்கியமான கூட்டம் என்று சொல்லிவிடு. கோயில் கட்டுவது பற்றி நமக்குள் மறுபடியும் சஞ்சலம் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்க வேண்டியதுதான் என்னுடைய கடமை. யானை விழுந்து விட்டது என்று ராஜேந்திரரோ பழுவேட்டரையரோ வந்தியத்தேவரோ நொந்து கொள்ள வேண்டாம். என்னுடைய எண்ணம் என்பதை மறுபடியும் தெள்ளத் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். சக்கரவர்த்தி எழுந்து நிற்க தலைக்கோழிகள் அருகே போய் மெல்ல அணைத்து கொண்டார். மிக அற்புதமான உபசரிப்பு. உங்களோடு இருந்தது பெரும் புத்துணர்ச்சி. பரஞ்சோதி வந்துவிட்டான், கவலை வேண்டாம். வீடு கட்டி கொள்வதிலிருந்து எல்லா உதவிகளையும் சாவூர் பரஞ்சோதி பார்த்து செய்வான். பரஞ்சோதி இங்கே? மன்னர் கண்களால் கூட்டத்தில் துழவினார். தொலைதூரம் நின்றிருந்த பரஞ்சோதி மெல்ல அருகே வந்து வணங்கினான். சொன்னபடி செய்ய முடியவில்லை அல்லவா? கட்டையான குரலில் பரஞ்சோதியை பார்த்து மன்னர் கேட்டார். அவன் தலை குனிந்து கொண்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.